தொடரும் வன்முறைகள், கட்டுக் கொடுக்க தவறிய ஆசிரியர்கள், மூதாட்டியை கொன்று உடலில் சர்க்கரையை கொட்டிய கொலையாளிகள், விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். இயற்கை கொஞ்சம் தென் மாவட்டங்கள் பார்வைக்கு மட்டும்தான் அழகு என்பதற்கு அங்கு நடந்து வரும் சாதிய வன்முறைகளும் ஆணவ கொலைகளுமே சாட்சி. இதனை உணர்த்தும் விதமாக பள்ளிகளிலேயே மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் சக மாணவரால் கட்டையால் தாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே நடக்கும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் என்பது இயல்பான ஒன்று. ஆனால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே நடக்கும் பிரச்சனைகளோ சாதிய வன்முறைகளை தீர்த்துக் கொள்ளும் களமாக மாறி வருகிறது. இதனை உணர்த்தும் விதமாக நாங்குநேரி சின்னதுரை ஆரம்பித்து கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன்கோட்டை அருகே இயங்கி வரும் மல்லன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவனை கத்தியால் குத்திய சம்பவம் வரை ஏராளமான சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இந்த நிலையில நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களாலேயே உருட்டுக்கட்டையால் அடித்து மண்டை உடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இந்த பள்ளியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பள்ளி வளாகத்தில் 2 மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த சக மாணவர் அங்கு கிடந்த மரக்கட்டையால் சக மாணவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதில் தலை மற்றும் காது பகுதியில் பலத்த காயமடைந்த மாணவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆசிரியர்களும் சக மாணவர்களும் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு மாணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாணவனின் பெற்றோரும் உறவினர்களும் தாக்குதலில் ஈடுபட்ட 2 மாணவர்களும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தன் மகன் தாக்கப்பட்டதாகவும் அவர்கள் அடித்ததில் தற்போது வரை காது வழியாக ரத்தம் வந்து கொண்டே இருப்பதால் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் பள்ளியை முற்றுகையிட்டனர். மேலும் இதுபோல பள்ளிகளில் தீண்டாமை வன்முறைகள் இருப்பதோடு இதனை தலைமை ஆசிரியர் கண்டும் காணாமல் இருப்பதால் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிகளில் நடைபெறும் தீண்டாமை வன்முறைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு முன்பும் நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே பள்ளி மாணவர்களிடையே சாதிய ரீதியிலான மோதல்கள் நிகழ்ந்திருக்கும் நிலையில் இந்த சம்பவமும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பள்ளி நிர்வாகமோ இதனை மறுக்கும் நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையிலும் உண்மை தன்மையை கண்டறியும் பொருட்டும் காவல்துறையினர் அனைத்து கோணங்களிலும் தங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸாம் நடத்தினால கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து உட்கார சொல்லி இருக்காங்க. பிள்ளைகள் மரத்துக்கிட்ட இருந்து படிச்சிருக்காங்க. இவன் கம்பியை வச்சு குத்திட்டே இருந்திருக்கான். அந்த பையன் குத்திட்டே இருந்தோடனே இவன் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வர என்ன தனியா போயிருப்பாங்களா இருந்தாலும் இன்னொரு பையனை வந்து கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். வர சொன்ன உடனே இவன் கம்பு பின்னாடி இப்படி மறைச்சு வச்சிருந்து இவன் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீங்க தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்ட்டு நாங்க இப்படி சொல்லிடுறேன். அவ அடுத்தால எங்களை என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்கலாம் சார். எதுவும் சொல்ல பயமா இருக்கு. காத்துல உங்க மண்டையில அடிபட்டு காத்துக்குள்ள வந்து ரத்தம் இன்னும் நிற்கவே இல்லை. காலையில 10 மணில இருந்து ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்கணும் சார். ஜாதி பிரச்சனை கால் குத்திருக்காங்க. வெளியே கூட்டு வந்து அடிச்சிருக்காங்க. கம்பெடுத்து வெளியே கூட்டு வந்து வெளியே கிளாஸ் பையன் வெளியே கூட்டு வந்துருக்காப்ல. அடுத்த சைடில் அடிச்சிருக்காங்க. சார் அடிச்சுட்டான். அடிச்சா ஒன்னு டீச்சர் வந்து நிக்கணும். தப்பிச்சு ஓடதானே. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கொலையை பண்ணிட்டு போவான். அப்ப இந்த ஸ்கூல் பாத்துக்கிட்டு இருக்கோமா? அது தப்பு தானே சார். ஆசிரியர் இது வரைக்கும் யாரும் வரல. பிடி இந்த என்சிசி சார் மட்டும் வந்தாங்க. ஆசிரியர் இது வரைக்கும் எதுவுமே ஒன்றும் இது வரைக்கும் வரல. யாரும் கேட்கல. தாழ்த்தப்பட்ட இதில் இருக்கோம். எங்களுக்கு எந்த இது கிடையாது. நடு
எடுக்கணும், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, எந்த பள்ளிக்கூடம், எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமம்ங்கிறத கொண்டு வரணும். இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐயா, இது 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 பெரிய வேலை. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு கண்காணி கேமரா போடணும். சுற்றி வர பசங்க விளையாடுறது அங்கே ஒன்றுக்கு ஒன்று வகுப்பில் ஒன்றுக்கு ஒன்று மோதுறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், பசங்களுக்கு தெரியும். கூப்பிட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு விசாரணை பண்ணி இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்குதா, என்ன விவரம், காத்தால மத்தியானத்துக்கு மட்டும் இருக்கிறோம். மத்தியானத்துக்கு அது ஒரு பரிசையாட்டா கேள்வி கேட்குற மாதிரி, யாராவது கோபம் இருக்குதா, யாராவது சண்டை இருக்குதா, அப்படி இருந்தால் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கேட்டால் விவரம் தெரியும். அப்படி அன்னாடி வச்சுருந்தாத்த முடியும். அதே மாதிரி வணக்கம் இது புல்லாயிடுது. அடுத்த செய்தியில் சொல்கிறேன். வணக்கம்.